Welcome to VL Academy. இந்த வீடியோல bank reconciliation statement other exercise problem number 19 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.28. The 19th question இதுலயுமே வந்து overdraft as per passbook. So நம்ம வந்து balance as per cash book அதுக்கான formatல நம்ம the problem work out பண்ணோம். Let's see how to work out this. இந்த வந்து bank overdraft as per passbook. So passbookல overdraft value is 12,000. அதாவது நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸை விட அதிகமா 12,000 rupees நம்ம withdraw பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் அமௌண்ட் இஸ் கால் 12,000, அதாவது ஓவர் டிராஃப்ட். ஸோ இப்போ நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக்னு இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அது ஏன் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட் எதெல்லாம் ஆட் பண்ணும் எதெல்லாம் லெஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். So on 30/12/1999, check had been issued for 7,000, of which check worth 3,000 only has been encashed. So நம்ம வந்து once check issue பண்ணிட்டாலே நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி லெஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து என்னன்னா நம்ம 7,000 லெஸ் பண்ணியிருக்கோம், பட் 3,000 தான் நம்ம அக்கௌண்ட்டை விட்டு வெளியில போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 4,000 நம்ம திரும்ப ஆட் பண்ணணும், ஏன்னா அது இன்னும் நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கு. அவங்க செக்கை ப்ரெசென்ட் பண்ணி அதை என்கேஷ் பண்ணல as on 31/12/1999. And next one is check amounting to 3,500 has been paid into bank for collection, but of these only 500 had been credited in the passbook. So நமக்கு செக் கொடுத்துருக்காங்க 3,500 rupeesக்கு ஒரு 3-4 செக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அத்தனை செக்கையும் நம்ம கொண்டு போய் பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். பட் அதுல வந்து ஒரு 500 rupees வர்த் செக் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு. பேலன்ஸ் 3,000 வரல. ஸோ நம்ம ஒன்ஸ் ரிசீவ் பண்ணாலே கேஷ் புக்ல என்ன பண்ணியிருப்போம், அந்த 3,500 நம்ம ரிசீவ் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து அந்த பேலன்ஸ் 3,000 rupees வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும், ஏன்னா அந்த அமௌண்ட் இன்னும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. And next one is bank charged rupees 500 as interest on overdraft and the intimation of which has been received on 2nd January. ஸோ பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட கஸ்டமர் கிட்ட இருந்து டைரக்டா அவங்க வாங்குவாங்க இல்லையா அமௌண்ட்டை, and various other service they are doing. For that they'll charge some amount per annum or per month. So அந்த மாதிரி அந்த சார்ஜ் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க, that is 500 rupees. So அது வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 500 rupees போயிடுச்சு, அது பாஸ்புக்ல அப்டேட் ஆயிருக்கும். பட் கேஷ் புக்கு இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம கையில பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தான் இருக்கு. ஸோ கேஷ் புக்லயும் அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இட் ஹாஸ் பின் டிடெக்டட். அடுத்தது வந்து the bank passbook shows credit for rupees 1,000 representing 400 paid by a debtor into the bank directly and 600 collected directly by the bank from income from investment. So இது வந்து என்னன்னா நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 1,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு அமௌண்ட் தர வேண்டியவங்க டைரக்டா பேங்க்ல போய் நம்ம அக்கௌண்ட்ல அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க பேங்க்ல போய் டைரக்டா அங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ்புக்ல அது அப்டேட் ஆயிருக்கும், கேஷ் புக்கு அது வந்திருக்காது. ஸோ அதனால நாம அதை ஆட் பண்ணோம். அது மாதிரி 400 அப்படிங்கிறது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க் டைரக்டா போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நமக்காக. ஓகே, ஸோ அது வந்து பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிரும். ஸோ அந்த 400 rupees நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு, பட் கேஷ் புக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால நம்ம இங்கேயும் அதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லெஸ் பண்றதெல்லாம் லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 13,500 as பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ இங்க வந்து ஏன் இதை ஆட் பண்றோம், ஏன் லெஸ் பண்றோம், இப்போ வந்து ஆஸ் பர் பாஸ்புக் வந்து இங்க ஆட் பண்ற ஐட்டத்தையெல்லாம் நம்ம லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 12,000 அப்படிங்கிறது வந்து ஓவர் டிராஃப்ட் which is a negative value. ஸோ இங்க -12,000 இருக்கிறப்போ ஓகே, இங்க லெஸ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஐட்டமும் நம்ம லெஸ் பண்ணணும் இல்லையா, இந்த 5,000 வந்து லெஸ் பண்ணணும். அப்ப லெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், we have to do minus, அதாவது +5,000 போட்டோம்னா அதுக்கான டிஃபரன்ஸ் வரும். ஓகே, இதே இது நம்ம லெஸ் பண்ணியிருந்தோம்னா -12,000 -5,000ங்கிறது -17,000 ஆகும். ஓகே, ஸோ அதனாலதான் இதை வந்து பாசிட்டிவ் வேல்யூவா போட்டுட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியதை நெகட்டிவ் வேல்யூவா போடுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போவும் நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம், பட் அதை வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், அதாவது 12,000 minus
5,000 ஆயிருமா, அப்போ எவ்வளோ ஆகும், 7,000 ஆகும். ஸோ 7,000ல நம்ம 3,500 போட்டோம்னா 10,500 தான் வரும். ஓகே, தட் இஸ் நாட் த ரைட் ஓவர் டிராஃப்ட் வேல்யூ. அதனால தான் நம்ம இங்க வந்து லெஸ் பண்ண வேண்டியதை ஆட் பண்றோம், ஆட் பண்ண வேண்டியதை லெஸ் பண்றோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.